இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் அர்ப்பணிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சிலுவை எடுத்துக்கொண்டு பரிசுத்த சிந்தையுடன் உம்மை பின்தொடருவோம். அப்பா, இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. இந்த தேகம் அழியும் கூடாரம் நிரந்தரமான நல்ல வாஞ்சித்து பாடுகிறோம். சொல்லுங்க, சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே சிலுவையில் அறையுண்டு, சிலுவையில் அறையுண்டு. உலகத்தின் ஆசை, உலகத்தின் விருப்பம், உலகத்தின் சிற்றின்பம் என்னை தொட விட மாட்டேன். அர்ப்பணிப்போடு சொல்லுங்க, சிலுவையில் அர்ப்பணிப்பு தான் ஆராதனை, அர்ப்பணிப்பு தான் புத்தியுள்ள ஆராதனை. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவரின் ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்யும். சொல்லுங்க, செய்யும். ஓட்டத்தை ஜெய சாலையுடன் ஓடுகிறோம். நான் ஞானமா ஓடணும், ஓடிட விசுவாச பாதையில் சோராது விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே எங்கு காண்பேனோ. பரம சுகம் காண்பேன், பரந்தேசம் அதில் சேர்வேன். பரம சுகம் காண்பேன், பரந்தேசம் அதில் சேர்வேன். ராப்பகல் ரட்சகர் வெளிச்சமே, அப்பகலில்
இல்லை. இந்த பூமியில் படுகிற பாடுகளுக்கெல்லாம் வேதனைகளுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் அங்கே உண்டாயிருக்கும். என் சொந்தமே இங்கு காண்பேனோ, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். சேதாவே அழைப்பின் சத்தம் கேட்டு எப்ப வருகை இருந்தால், எப்ப எங்களுக்கு முடிவிருந்தால் நாங்கள் யானமாய் நடந்து ஆயத்தமாய் இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். வாஞ்சையும் பெருகுதே, நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே, பரலோகமே சொந்தமே இங்கு காண்பேனோ, பரலோகமே சொந்தமே இங்கு காண்பேனோ. ஒரே ஒரு சரணத்தை மட்டும் கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து பாடி முடிக்கலாமா? சிலுவையில் அறையும் நான் அல்ல இயேசுவே. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, சிலுவையில்